வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஸ்ஏவை பற்றி பார்க்கலாம் வாங்க. எஸ்ஏனா கட்டுரை, உரைநடையில் ஒரு பகுதி அப்படிலாம் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்ஏ அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தாளர் அவருடைய எண்ணத்தை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறது தான். அதுவும் ஷார்ட்டாக எழுதுறது தான் நம்ம எஸ்ஏன்னு சொல்கிறோம். இது ஏதோ ஒரு நிகழ்வோடு ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷனாக இருக்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட பகிர்றேன், என்னோடய அறிவை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதலாம். ஒரு எஸ்ஸே எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ சின்னதாக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒன்று இல்லைனா ஒரு 2 பேஜ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் ஜான் லாக், லார்டு மெக்கேலே, ஹெர்பர்ட் ஸ்பென்சர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட எஸ்ஸே ஒரு புக் அளவுக்கு இருக்கும். அதனால் எஸ்ஸேக்கு இத்தனை எழுத்துக்குள்ளே இருக்கணும், இல்லை இத்தனை பக்கத்துக்குள்ளே இருக்கணுன்ற வரையறையெல்லாம் கிடையாது. பேக்கன் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸை பற்றி எழுதியிருக்காரு. காதலை பற்றி, இறப்பை பற்றி, பயணங்களை பற்றி, கல்யாணத்தை பற்றி, கார்டன் பற்றி, இது மாதிரி நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் ஃப்ரெஞ்ச் ரினேசான்ஸ் ஃபிலோசபரான மைக்கேல் டி மாண்டேக் பார்த்திங்கன்னா அவருடைய அப்பப்போ என்ன தோணுமோ அந்த சிந்தனைகள்லாம் அவர் எழுதியிருக்காரு, கொட்டேஷன்ஸ் எழுதியிருக்காரு, ஆனெக்டோட்ஸை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு எழுத்தாளருக்கும் அவருக்குன்னு எழுதுகிற ஒரு பாணி இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த சப்ஜெக்டை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு இருக்கும். இப்போ சார்ல்ஸ் லேம்ப் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே அவர் எழுதுவார். அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த எமோஷன்ஸ்க்கெலாம் நம்மளும் ஆட்படுவோம், அவரோடய சேர்ந்து நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜானத்தன் ஸ்விஃப்டோட எஸ்ஸேஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சட்டையர் இருக்கும், நம்மளை அட்டாக் பண்ணுவார் அவர் எஸ்ஸேஸ்லேயே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவி லூக்கஸ், ஜிகே செஸ்டர்டன், ஏஜி கார்ட்னர்லாம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது அந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு பர்சனல் எலமெண்ட் தான் அதில் டாமினண்ட்டாக இருக்கும். அப்போது அவங்களோட எஸ்ஸே நம்ம படிக்கும் போது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கலை, அந்த ரைட்டரோடு சேர்ந்து நம்ம பயணிக்கிறதுக்காக படிப்போம். அதே மாதிரி சார்ல்ஸ் லேம்ப், ஹில்லரி பெல்லாக், ஏஜி கார்ட்னர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைலு, அவங்க எழுதுகிற அந்த மேனர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தீம் முக்கியம்தான், ஆனால் அவங்க எழுதுகிற அழகுக்காகவே நிறைய பேர் அவங்களோட எஸ்ஸேஸை விரும்பி படிப்பாங்க. இப்போ மாண்டேக்கை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஸ்ஸேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் முதல்ல எஸ்ஸே அப்படின்ற டேர்மை அவர் 1580 உபயோகப்படுத்தினார். இதுக்கு அர்த்தம் அட்டெம்ப்ட், எக்ஸ்பெரிமெண்ட், எண்டவர் அப்படின்றத எடுத்துக்கலாம். அவரோட எஸ்ஸேஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு மாதிரி நம்ம கூட அழகாக கிரேஸ்ஃபுல்லாக ஒரு வாமத்தோடு அப்படியே இருக்கும். அதே மாதிரி பேக்கனை இங்கிலீஷ் எஸ்ஸேஸோட ஃபாதர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் இந்த டேர்மை அவர் அப்ளை பண்ணார் அவரோட எஸ்ஸேஸ்க்கு. எஸ்ஸேயோடைய ஒரு எலிமெண்ட்ரி பிரின்சிபல் பார்த்திங்கன்னா அவங்க என்ன டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறாங்கன்றதான். அதே மாதிரி எஸ்ஸேயில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இப்போ ஒரு கவிதையில் மீட்டர், ரிதம், ரைம்லாம் இருக்குல்லையே, ஒரு கட்டுப்பாடுகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபார்மாலிட்டின்னு கிடையாது, இன்ஃபார்மலாகவே இருக்கலாம். ஒரு சுதந்திரமாக ஒரு பேசுகிற மாதிரியே அவங்க ஒரு எஸ்ஸேவை எழுதலாம். பேக்கன் அவரோட எஸ்ஸேஸை ப்ரீஃப் நோட்ஸ் செட் டவுன் ராதர் சிக்னிஃபிகண்ட்லி தென் ஆங்ஷியஸ்லின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எஸ்ஸே சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், பர்சனலாகவும் இருக்கலாம். அந்த ரைட்டரோட மைண்டில் அவர் என்ன சப்ஜெக்ட் மேட்ரு வச்சுருக்காரு, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்றதான் ரொம்ப முக்கியம். எஸ்ஸேக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஒரு டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம், ப்ரீஃப் காம்போசிஷன் இன் ப்ரோஸ் ஆன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் பிரான்ச் ஆஃப் அ சப்ஜெக்ட். ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றியோ இல்லை அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு பிரான்ச்சை பற்றியோ நம்ம ஒரு காம்போசிஷன் மாதிரி, ஒரு கட்டுரை மாதிரி எழுதுறது தான் எஸ்ஸே அப்படின்றாங்க. சாமுவேல் எஸ்ஸே ஜான்சன் எஸ்ஸே லூஸ் சாலி ஆஃப் த மைண்ட் அண்ட் இர்ரெகுலர் அன்டைஜஸ்டட் பீஸ், நாட் அ ரெகுலர் அண்ட் ஆர்டர்லி காம்போசிஷன் எதிர்க்காரு. அதாவது மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு தோன்ற மாதிரியே எழுதுறது. நமக்கு எப்படி எப்படி வேணால் எழுதிக்கலாம், இர்ரெகுலராக இருக்கலாம், ரெகுலராக இருக்கணும், ஒரு ஆர்டர்லியாக இருக்கணும்லாம் கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஈவி லூக்கஸ் a good essay is more than a novel, a poem, a play or a treatise. His personality translated into print. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஸே ஒரு நாவலை விட, ஒரு கவிதையை விட, ஒரு ட்ராமா விட இன்னும் அதிகமானது. அது ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நம்ம எழுத்து வடிவில் வெளிப்படுத்துறது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆல்டாக்ஸ் ஹக்ஸ்லி என்ன சொல்கிறாருன்னா, essay is a literary device for saying almost everything about almost anything. ஒரு எஸ்ஸேன்றது எதை பற்றி என்ன வேணால் சொல்கிறது, எதை பற்றி நம்ம ஒரு எஸ்ஸே எழுதலாம், அதுக்குன்னு இதுதான்ற வரையறையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. W.H. ஹட்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, an essay is essentially personal, it belongs to literature of self expression. அதாவது எஸ்ஸேன்றது
ஒரு பர்சனல் பற்றி, ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துறது தான் எஸ்ஏ. அதை வந்து இலக்கிய வடிவத்தில் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றாரு. சீன் பியோ வந்து அ குட் எஸ்ஏ ஷுட் பி கேரக்டரைஸ் பை கன்சைஸ்னஸ் அண்ட் தரோனஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல எஸ்ஏயை வந்து கன்சைஸாக, குறைவான வரிகளில் தரோவாக இருக்கணும். நீ என்ன சொல்ல வரையோ அதை முழுமையாக வெளிப்படுத்துகிறது தான் எஸ்ஏ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.